வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உன்னினைவால் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. உன்னினைவால் இருக்கின்றார், ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். வேகளெல்லாம் நடுநடுங்கும், பெரிய
அவர் திருமுன்னே பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் நல்ல கரங்களை உயர்த்தி எல்லாரும் சின்ன பிள்ளைங்க கையை தூக்கி எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா நல்ல ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோடு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா ஆலயத்துக்கு கடந்து வந்தீங்க? ஒரு கொஞ்சம் பேர் தான். எத்தனை பேர் சந்தோஷமா வந்தீங்க? இன்னைக்கு காலையில் சண்டே சர்வீஸ் வருது, நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் போய் பாடி துதிக்க போறோன்னு சொல்லி. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு வரும்போது உற்சாக இருதயத்தோடு வரணுமா? ஆமென். நம்ம என்ன கொண்டு வரோன்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படிப்பட்ட இருதயமுடையவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் வந்து இருக்கிறோன்றது தான் அர்த்தம். நம்ம நல்ல உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து ஆண்டோட பாடி துதிக்க துதிக்க கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். நிறைய நம்மளை சுற்றிலும் நிறைய காரியம் சுற்றிலும் இருக்கலாம், ஆனால் பிரசன்னம் வரும்போது தான் எல்லாம் மாறிப்போகும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எவ்வளவு மலை போன்ற பிரச்சனைகளுக்குள்ள நமக்கு முன்பாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கும்போது அது பனி போல் என்ன பண்ணுமா? உருகி போகுமா? ஆமென். நிச்சயமாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்ம நல்லா உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம பாடி துதிக்க போகிறோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியா அவரை பாடுவேன்னு சொல்லி. பாட்டு எனக்கு தெரியாதுன்னு இல்லை, தெரிந்த பாடலோ தெரியாத பாடலோ நல்ல கையை தட்டி முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு நேரம் நம்ம இருதயத்தை திருப்பும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்ம ஆளுகை செய்வார். சேர்ந்து பாடி துதிக்கலாமா? அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நான் நித்தம் நித்தம் நினைப்பேனேன்னு சொல்லி சேர்ந்து பாடி துதிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், சேர்ந்து பாடுவோம். நல்ல உற்சாகமா கை தட்டி சத்தமா எல்லாரும் கை தட்டணும். அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் செய்த இயேசுவே அளவற்ற அன்பினால் அணைப்பவரே எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே அளவற்ற அன்பினால் இயேசையா நிறைப்பவரே
நிற்குமே. பக்தரின் பேர் இன்ப பாக்கியமிதே. நித்தியரே உன்னாயங்கள் ஆமென். பக்தரின் பேர் இன்ப பாக்கியமிதே. ஆடைக்கலமே. எல்லாரும் கை தட்டி நல்லா கரங்களை தட்டி பாடி துதிக்கலாமா? ஆமென். வாய்களை திறந்து இயேசுவே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. ஆமென். என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே. கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே. நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழி கைத்தட்டி ஆண்டவரை பார்த்து ஆமென். நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளே. ஆமென். நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளே. இயேசையா கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. ஆமென். கர்த்தர் நீரல்லோ. சத்தமா பாடி துதிக்கலாமா? என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. ஆடைக்கலமே உமதடிமை நானே. ஆண்டவரே என்னை பார்த்தப்பா காலை நேரத்துல உங்க சமூகத்துல உட்கார்ந்து இருப்பதோ உங்களை துதிப்பதோ எங்களுக்கு கிடைத்த பாக்கியமே. நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை. ஆமென். நித்தம் நித்தம் நான் பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே. சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றிக் கொண்டீரே. என் சாபங்கள் எல்லாம் ஆமென். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை ஆமென். உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை கைத்தட்டி எல்லாரும் உற்சாகமா பாடி துதிப்போமா? அடைக்கலமே உமதடிமை நானே. ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. நித்தம் நித்தம் நான் ஆமென். கர்த்தர் நீ செய்த இயேசையா. நித்தம் ஆமென். கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. நம்ம கூப்பிடும் போதே அவர் இறங்கி வந்து நம்மளை குணமாக்குற தெய்வம். கூப்பிட்ட என்னை சரளமா கரம் பற்றி நடத்தும் ஆண்டவரை பார்த்து இயேசுவே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரே. கர்த்தர் நீரல்லோ. கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் வீழாதபடி இயேசையா களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே. அழுகையை கைத்தட்டி பாடலாமா? அடைக்கலமே. ஆண்டவரை பார்த்தப்பா எனக்கு நீங்க தான் அடைக்கலம். என் கோட்டை துருகம் தஞ்சம் இயேசுவே. நன்மைகளே ஆமென். நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை. ஓஹோ நித்தம் நித்தம் நான் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை. ஆமென். நித்தம் நித்தம் நான் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை. இயேசையா. நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நல்ல கரங்களை தட்டி ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு
அவருக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நினைத்து நம்ம துதிக்கணுமா? கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நிமிடம் எண்ணி பார்த்த எல்லாரும் முடிந்த கண்களை மூடி வாய்களை திறந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா நான் வாழ்வது உங்க கிருபை கிருபை, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி 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 நன்றி, என் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றி, மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி 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 தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்ப சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். வந்ததை பார்க்கல, இப்ப நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றவங்களா நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதிக்க துதிக்க நிச்சயமா நம்ம இருதயத்துல சந்தோஷம் ஆளுகை செய்யும். ஆனந்த களிப்புனால நம்மளை அபிஷேகம் பண்ணுகிற தெய்வம் நடுவில் இருக்கிறார். இன்னொரு பாடல சேர்ந்து பாட இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை வாழாக்காமல் என்னாக்குவாராம்? நம்ம கீழாகாமல். எத்தனை பேர் இன்னும் வாழாதான் நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை தலையா மாற்றுவார். ஆமென். அந்த விசுவாச வார்த்தையை உங்க வாயினால் அறிக்கை செய்யும் போது, தாவீது யாருக்குமே தெரியாத ஒரு நபரா இருந்தார். அவங்க வீட்டிலே கடைசி மகன், யாரும் அவரை பெருசாக நினைக்கவே இல்லை. ஆடுகளை மேய்க்கிற ஒரு மகனாக இருந்தார். ஆடுகளை மேய்க்கும் போது அவருக்கு தெரிந்த பாடல்களையும் சங்கீதங்களினால ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார். யாருமே அறியப்படாதிருந்த தாவீதை இயேசு தேடி வந்து அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலின் ராஜாவாக மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. அதே போல நம்ம ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? தேடி வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எங்கேயோ இருந்தீங்க, இயேசு உங்களை தேடி வந்து உங்களை அழைத்து அபிஷேகம் பண்ணி சபையில் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். இந்த விசுவாச பாடலை நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம சேர்ந்து பாடி துதிக்கலாம். சத்தமா என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா 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 இயேசுயா ஹல்லேலூயா. சொல்லலாமா? பாடி துதிப்போமா? என்னை மேலாக்குவீர். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. அரக்கன் கோலியாத்தை, அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆமென். ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா இயேசுயா ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்தப்பா என்ன வாழாக்காமல் தலையாக்குகிற தெய்வமே இயேசுயா ஆமென். துதி உமக்கே. கை நீட்டி தூக்கினீரே, கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர், நிரந்தரமாய் தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர், நிரந்தரமாய். சொல்லலாமா?
என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா, ஆமென் இயேசுயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து ராஜா, துதிக்கப்படத்தக்கவர் இயேசுவே. துதி உமக்கே, ஹல்லேலூயா. சொல்லலாமா? வாலாக்காமல், வாலாக்காமல். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த வருடம் முடிவதற்குள்ளாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்கள நல்ல கரங்களை தட்டி அறிக்கை செய்து ஆமென். வாலாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் எங்க குடும்பத்தை மேலாக்குவீர் ராஜா, எங்க பிள்ளைகளை மேலாக்குவீரே. ஆமென். ஆக்காமல் என்னை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, இயேசுயா, ஹல்லேலூயா, இயேசுவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து இயேசுவே, துதி உமக்கே, ஹல்லேலூயா, இயேசுவே. கை நீட்டி தூக்கினீரே, கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். தூசியை தட்டி விட்டீர், ஆமென், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் ஆமென், தம்முடைய பிள்ளையாய் நம்மை மாற்றி இருக்கிறார் அல்லவா? அதை உணர்ந்தவர்களா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆமென், ஆமென். கை நீட்டி தூக்கினீரே, கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை வைத்தீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். இயேசுயா, ஆமென். சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர். கை நீட்டி தூக்கினீங்களப்பா. எத்தனை பேர் உணர்றீங்க? இயேசுவே, என்ன கை நீட்டி தூக்கி உம்முடைய பிள்ளையாய் மாற்றினீரே. ஆமென். சாம்பலை போக்கி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டீர் நிரந்தரமாய். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு எல்லாரும் ஒரு மனமாய் இயேசுவை நோக்கி பார்க்காமே. ஹல்லேலூயா, 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 இயேசுயா, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா. ஆமென். வாலாக்காமல், வாலாக்காமல், ஆமென், இயேசுயா. ஆண்டவரை பார்த்தப்பா, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிற தெய்வமே. ஆமென். இலாக்காமல் என்னை மேல் சொல்லலாமா? வாலாக்காமல். எல்லாரும் ஒரு மனமா நல்ல கையை தட்டி இயேசுவை நோக்கி பார்த்து என்னை மேலாக்குற தெய்வமே, எங்களை உயரத்துல வைக்கிற தெய்வம், தூசியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உயரத்துல வைக்கிற தெய்வமே. வாலாக்காமல் இயேசுவே ராஜா, நமக்காக எல்லா சாபங்களை துக்கங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு நம்மளை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறாரே. கரங்களை தட்டி வாலாக்காமலே ஆமென், தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஆமென், இயேசுயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நீங்க துதிக்க ஆரம்பிச்சிடலாமா? கண்களை மூடி எல்லாரும் ஒரு மனமா இயேசுவை நோக்கி பார்த்து ராஜா. ஆமென். ஏல் ஓலாம், ஏல் ஓலாம் தேவனே, சதா காலமும் உள்ளவரே. ஏல் ஓலாம் தேவனே, நீரென்றும் உயர்ந்தவரே. ஏல் ஓலாம், ஏல் ஓலாம் தேவனே, ஆமென், சதா காலமும். கரங்களை தட்டி ஏல் ஓலாம், ஆமென், இயேசுயா,
நாமத்தை நம்ம நாவினால் அறிக்கை செய்யலாமா? அவர் ஏல் ஓலாம அவன் ஒரே சிந்தையாய ஆண்டவரை துதிக்கும் போது வேற எந்த ஒரு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் இயேசுவை நோக்கி பார்த்த சதா காலமும் உள்ளவரே ஏல் ஓலாம் தேவனே இயேசுயா சதா காலமும் உள்ளவரே ஏல் ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே ஏல் ஓலாம் ஆமென் இயேசுயா. வாய்களை திறந்து அந்நிய பாஷையில ரபா ரஷத ரபா ஆமென் என்றும் உள்ளவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் அவர் நம்ம நடுவுல இருக்கிறார். அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆமென் ஏல் ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே ஏல் ஓலாம் தேவனே சதா காலமும் உள்ளவரே ஜீசஸ் ஏல் ஓலாம் தேவனே நீரென்றும் உயர்ந்தவரே வாழாக்காமல் என்னை தலையாக்குவீராமே என்னை மேலாக்குவீராமே வாழாக்காமல் ஜீசஸ் இயேசுவே ஆமென் ரபா ரஷதரி கதர ரபா ஆமென் எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தெய்வம் வெட்கப்பட்ட இடத்துலலாம் ஆமென் உங்க தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற தெய்வம் இந்த விசுவாச வார்த்தையை வாய்களினால் அறிக்கை செய்து இந்த வாக்குத்தத்தத்தை வாழ்க்கையில சுதந்திரமாக்கி கொள்ளலாமா? இதை சொந்தமாக்கி கொள்ளலாமா? ஆமென் சிறுவை எளிமையுமாய் இருந்த என்னை இயேசு தேடி வந்து என்னை உயர்த்தி ஆமென் ஆமென் பிரபுக்களோடும் ஆமென் நம்ம ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிற தெய்வம் நம்ம நடுவில் இருக்கிறார் அல்லவா? அவர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம் ஆமென் ரஷதர ரபா ஆமென் அறிக்கை செய்து வாழாக்காமல் ரபா ரகந்தர ரபா ஆமென் ஆமென் என்னை மே ஹalleluya ஹalleluya இயேசுயா ஹalleluya எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாமா? நீங்க எவ்வளவு சத்தமா இயேசுவை உயர்த்துறீங்களோ அவ்வளவு அதிகமா அவர் இறங்கி வந்து உங்க நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறாரு. ஆமென் இயேசுயா துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ஹalleluya துதி உமக்கே ரஷதரரபா ஆண்டவரை துதித்து வாய்களினால அப்பா எல் ஷடாய் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே எல்லாரும் ஒரு மனதாய் ஆமென் எல் ஷடாய் தேவனே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே அவர் எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆமென் எனக்கு முன்பாக உத்தமனாயிரு ஆமென். அப்படியே கொஞ்ச நேரம் வாயை திறந்து இயேசுவே சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ஆமென் எங்களை பெருக பண்ணுகிற தெய்வம் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தெய்வம் நம்ம நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா எல் ஷடாய் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த வரிகளை நம்ம வாயிலால் அறிக்கை செய்ய போறோம். எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக நீங்க சொல்லலாமா? எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமை இயேசுவே யெகோவா
தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். இன்னும் 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 கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தோட நல்ல ஒரு நிமிட வாய்களை திறந்து ஆண்டவரை உயர்த்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். எங்களை பெருக செய்கிற தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம், எங்க நடுவுல நீங்க உலாவி கொண்டிருக்கிறீரே. ஆமென். எங்களை நிரப்புகிற கிருபைகளுக்காக, எங்களை வாழ வைக்கிற உங்களுடைய கிருபைக்காக, உங்க தயவிற்காக தேங்க்யூ 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 ஜீசஸ். நல்ல கரங்களை தட்டி ரபா ரஷா தரபா, தேங்க்யூ 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 ரீபா ரஷா தரரரமாபா. நன்றி 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 நன்றி. இன்னும் இன்னும் முழுபத்தோட, இன்னும் முழு பலத்தோட நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரமாக எளிமை என்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவர் நம் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே ஆவியானவரை வரவழைப்போம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் மேகம் நிறைவாய் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் அப்பா. தகப்பனே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை நிறைவாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். விலகாத மேகமாக நம் முன்பே செல்கிற அந்த தேவனை அப்படியே உயர்த்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், என் நாவு உமது துதியினால் நாள்தோறும் உம்முடைய மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதாக என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நம்முடைய நாவு துதியினால் நிரம்பி இருக்க வேண்டும். நம்முடைய நாவு நாள்தோறும் அவருடைய நீதியையும் ரட்சிப்பையும் சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அப்படியே அவருடைய துதியை அப்படியே துதிச்சு கொண்டே இருங்க. அவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்படே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின்
மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. அவையானவரை பார்த்து சொல்லுவோம். என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. அப்பா என் நினைவில என் நடத்தையில என் உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராகப்பா. எங்களை நிரப்புகிறவர், நம்மை நிறைவாய் நடத்துகிறவர். விடுதலையோடு சொல்லுங்க. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. இந்த வேளையிலே கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, என்னுடைய பேச்சில என்னுடைய மூச்சில சொல்லுல செயலில எல்லாவற்றையும் நீர் கலந்திருக்கிறீங்கப்பா. எங்களுடைய முயற்சினால ஒன்றும் இல்லையாப்பா. நீரே எல்லாவற்றையும் செய்கிறவர் தகப்பனே. எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை சந்தோஷமாய் களிப்பாய் மாற்றுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே அப்பா. அந்த ஆவியானவரை பார்த்து விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. அவர் நமக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் செல்லும் பொழுது விலகாமல் வழி நடத்தி சென்றீரே, அதுபோல எங்களையும் ஒருபோதும் விலகாமல் எங்களை வழி நடத்தி செல்வதற்கு நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர். ஒருபோதும் உன்னை விட்டு விடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஒரு பொழுதும் எங்களை வெட்கப்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் அற்புதங்களை செய்கிறதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அப்படியே கர்த்தரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அப்பா, நம்முடைய வாழ்விலே இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலும் நன்மை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிறந்த நாள் முதலாய் இம்மட்டுமாய் உங்களை தோளில் ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் இனிமேலும் நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானென்றோ. விஷ சர்ப்பங்கள்
சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுகிறதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் இங்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்திலே உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம், உங்களை நேசிக்கிறதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறார். ஆனால் நம்மை மறவாமல் நினைக்கிற ஒரு நேசர் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரே, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களை நீர் ஒரு பொழுதும் வெட்கப்படுத்துகிறதில்லை தகப்படே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை தகப்படே. கடல் ஆழத்தானாலும் சரி, அக்கினி சூளையில் இருந்தாலும் சரி, சிங்க கெபியிலே இருந்தாலும் சரி, விஷ சர்ப்பங்கள் கடித்தாலும் சரி, கல்லறி பட்டாலும் சரி, நீர் எங்களை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறீர் தகப்படே. நீர் எங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறீர் தகப்படே. உம்முடைய பாதுகாப்பு எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்த அது வல்லமை உள்ளதாய் இருக்கிறதப்பா. உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்படே. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேனன்றோ. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. கரங்களை உயர்த்தி என்றுரை செய்தவரை ஆராதிப்போம், ஆவியில் ஆராதனை. கடலாழத்திலும் கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம் உன் அருகினில் நான். கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும் பலவானன்றோ.
தேவ சித்தத்தை மனுஷனால் மாற்ற முடியுமா? தேவ சித்தத்தை மனிதனாலே மாற்ற முடியுமா? கேள்வி கேட்க அவங்ககிட்ட. இதுதான் பிரசங்க தலைப்பு. தேவ சித்தத்தை மனிதனால் மாற்ற முடியுமா? மாற்ற முடியும் அப்படிங்கிறவங்கெல்லாம் கை வைத்துங்க. சரி, இது ஒரு 6 பேர் இருக்கீங்க. மாற்ற முடியாது அப்படிங்கிறவங்க கை வைத்துங்க. மாற்ற முடியாது என்னங்க, 2ல் 1 தானங்க இருக்கணும். பிரைஸ் அலாட். முதல்ல ஒரு 6 பேர் உயர்த்தி நிற்கீங்க. அப்படின்னா நீங்கள் கையே உயர்த்த வேண்டாம், நாங்களே தீர்ப்பு கொடுத்துருவோம். மீதி எல்லா பேருமே என்ன தான் சொல்கிறீங்க? மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, இன்றைக்கி நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா என்பதை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம். முதல்ல ஜெனரலாக கொஞ்சம் பேசிடுறேனே, அப்போவே உங்களுக்கு இது தெரிய வந்துடும். மாற்ற முடியுமா, மாற்ற முடியாதா? முதல்ல 3 சித்தங்கள் இருக்குது. ஒன்று தேவ சித்தம், 2வது மனிதனின் சித்தம், 3வது பிசாசின் சித்தம். 3 சித்தங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இதுக்கு மீறி எதுவுமே இல்லை. தேவ சித்தம், மனித சித்தம், 3வதாக பிசாசின் சித்தம். தேவனுடைய சித்தம் அப்படின்னு வரும்போது பொதுவான தேவ சித்தத்தையே நம்ம முதலாவது எடுத்துக்கொள்வோமே. பொதுவான தேவ சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ இந்த சித்தம் நிறைவேறி இருக்குதா? கேள்வி கேட்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதும், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவ சித்தம் தானே, தேவ சித்தம் தானே மேலே இருக்கணும், உண்மை தானே? அப்போ இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கிறதா? எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறார்களா? இன்னைக்கு எல்லாரும் சத்தியத்தை அறிகிறார்களா? இல்லையே. அப்போனா என்ன அர்த்தம்? தேவ சித்தம் அங்கே என்ன செய்யலை? பூரணமாக நிறைவேறலை. 2வது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? நாம் எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். எல்லாரும் பரிசுத்தமாகி விட்டார்களா? பூமியில் இருக்கிற எல்லாரும் இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே என்ன செய்யலாம், போகலாம். இப்படி நிறைய வசனங்கள் என்ன செய்து இயேசுவானவரே சொன்னார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். அதுதான் தேவ சித்தம். பாவிகளை ரட்சிக்க, பாவிகளை மீட்டுக்கொள்ள. எல்லாரும் மீட்டுக்கொள்ளப்பட்டுட்டாங்களா? எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுட்டா? இல்லை. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனவர்கள், மனிதர்களில் இழந்து போயிட்டாங்க. தேவ சாயலிருந்து இழந்து போயிட்டாங்க, சமாதானத்தை இழந்து போயிட்டாங்க, மொத்தத்தில் தேவனே இழந்து போயிட்டாங்க. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்திருக்கிறார். அது நிறைவேறியிருக்கா? நிறைவேறலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போது பாருங்கள், இன்றைக்கி இன்னொன்று அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மனுஷனை ரொம்ப ஸ்பெஷலாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். ரொம்ப ஸ்பெஷலாக என்ன அவனுக்கு கொடுத்துருக்கிறான்னா, சுயாதீனம் என்ற ஒன்றை கொடுத்துருக்கிறார். இது பேர் தான் சுயாதீன சித்தம் அல்லது மனிதனுடைய சித்தம். எல்லாமே அவர் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. ரொபாட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொபாட் எப்படி இயங்கும் அப்படின்னா, மனுஷனுடைய கட்டளைக்கு படி தான் அது என்ன செய்யும், கீழ்ப்படியும். அந்த ரொபாட்டை சொல்லுவாங்க, நேரப்போ ரைட் டர்ன் பண்ணு, அங்கே ஒரு டோர் இருக்கும், அது பூட்டி இருக்கும், கதவை தட்டு திறப்பாங்க, நீ வெளியே என்ன செஞ்ச உள்ளே என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். அதுபடியே அது நேராக போகும், ரைட்டில் டர்ன் பண்ணும், அங்கே ஒரு கதவு இருக்கும், தட்டும், திறந்த உடனே என்ன செஞ்சிருவான், உள்ளே போயிடும். இதை மாதிரி தான் அந்த ரொபாட்டு. தேவன் நம்ம ரொபாட்டாக உண்டாக்கலை, நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேகருக்குடைய கேள்விகள் என்னென்னா, அந்த தேவ சித்தம் அதாவது தேவன் ஒன்று நினச்சிட்டாருன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பொதுவாக எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நம்புகிறாங்க. தேவன் சுப்ரீம் பவர் இருக்கிறதுனால அவர் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, மனிதனை அவரை போலவே அவருடைய சாயலிலேயே உண்டாக்கி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவ்வளவு சுயாதீனத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நினச்சா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், அவர் எல்லா பகுதியிலும் என்ன செஞ்சிடலாம், தலையிடலாம். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆபாச காட்சியை பார்க்க போகிறீங்கன்னு வைங்களேன்.
உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிடலாம், ஒரு கண் மயக்கம் உண்டாக்கிடலாம். டெம்பரரியான ஒரு குருடு, கண்ணு மூடிடும், ஆபாச காட்சி நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஆள் மேலே கோபமாக பேச போகிறீங்க, கெட்ட வார்த்தையோடு கோபம் எரிச்சலாக பேச போகிறீங்க, நாக்கு மேல் நாக்கோட ஒட்டி கொள்ளலாம், அல்லது நாக்கு அவர் இழுத்து பிடிச்சிக்கலாம், நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க. ஒரு ஆளை அடிக்க போகிறீங்க, ஓங்கி அடிக்க போகிறீங்க, கை அப்படி நின்றுலாம், நிற்க வைக்க முடியுமா அவரால்? முடியும். ஒரு ஆளை கொலை செய்வதற்காக நடந்து போகிறீங்க, கால் அப்படி என்ன செஞ்சிடலாம், நின்றலாம். இதெல்லாம் தேவன் செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. அப்படி தேவன் செய்ய ஆரம்பித்தா, அந்த ரொபாட் மாதிரி செய்ய ஆரம்பித்தா அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுயாதீனம், மிருகங்களுக்கு கூட இந்த சுயாதீனம் என்ன செய்யாது, கிடையாது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன், மனுஷன் அந்த நோவா பேழைக்குள்ள மனுஷனை ஆண்டவரால் கொண்டு வர வைக்க முடியல, ஆனால் மிருகங்கள் பறவைகள் அவர் கொண்டு வர வச்சார். சிங்கமே நீங்கள் போ, உள்ளே போ, 2 ஜோடியாக போ, புலி நீ போ, சிறுத்தை நீ போ, காட்டு யானை நீ போ, காட்டு எருமை நீ போன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ ஒழுங்காக சாந்தமாக வந்துருச்சு. ஏன்னா அதுக்கு சுயாதீனத்தை கொடுக்கல, அந்த கண்ட்ரோலை அவர் வச்சுருந்ததுனால அந்த மிருகங்கள்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சது. யோனா விஷயத்தில் சொன்னார், மீன்கிட்ட, மீனை என்ன செஞ்சிட, வர்ற ஆளை என்ன செஞ்சிடாத, சவச்சிடாத, விழுங்க மாத்திரம்தான் உனக்கு என்னது கட்டளை. அப்படியே அது செஞ்சது. ஒரு இளைய தீர்க்கதரிசிய போகும்போது என்ன நடந்தது சொல்லுங்க பாப்போம். இளைய தீர்க்கதரிசி போகும்போது அவர் தவறான காரியத்தை செஞ்சுட்டு போகும்போது ஒரு சிங்கம் வந்து என்ன செஞ்ச, சிங்கத்தை கட்டளை கொடுத்தாரு, ஓங்கி அடிக்கணும், அடிச்சடிலும் செத்து விடுவான், அப்படின்னு போயிடணும், சாப்பிடக்கூடாது. மனிதனுடைய இறைச்சி அவ்வளவு டேஸ்டாம், மனிதனை அடிச்சாச்சுன்னா அது சாப்பிடாம என்ன செய்யாது, விடாது. சில கறிகள் அதுக்கு ரொம்ப, மான் கறினா ரொம்ப பிடிக்கும், எரும மாட்டு கறியை விட மனிதனுடைய கறி அவ்வளவு டேஸ்டாக இருக்குமா. ஆனால் தேவன் கொடுத்த கட்டளைகளை அந்த மிருகங்கள் நிறைவேற்றுது, பறவைகள் நிறைவேற்றுது. காகத்திட்ட என்ன சொன்னார், நீ போய் என் தீர்க்கதரிசி உட்காந்துருக்கா, என்ன கொடு, அப்பமும் இறைச்சியும் கொடு அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம அவரால் கொடுக்க வைக்க முடியுதா? ஒரு 100 ரூபா அதில் காணிக்கப்பட்டியில் போட வைக்க முடியுதா? ஒரு 10 ரூபா போட வைக்க முடியுதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனால் என்ன செய்ய முடியல, அதை செய்ய முடியல. ஏனென்றால் முழு சுயாதீனத்தையும் நம்ம கொடுத்துட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் முழு சுயாதீனத்தை, தேவ சித்தம் அல்ல அது, மனுஷனுக்கு அவ்வளவு சித்தம். ஏன்னா என்னை அப்படி மதிக்கிறார் அவர், வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணியே செய்யணும்னு நினைக்கல. பழைய உடன்படிக்கையில் இப்படி கொஞ்சம் செஞ்சார், ஏன்னா அது குழந்தை. இன்றைக்கி குழந்தைகளை நாம் எப்படி டீல் பண்ணுறோம், வாலிப பையங்களை எப்படி டீல் பண்ணுறோன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குழந்தைகளை நம்ம என்ன சொல்கிறோம், போனேன்னா அடிச்சு விடுவேன் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அதே வளர்ந்த ஒரு பையனை பார்த்து போனேன்னா அடிச்சு விடுவேன்னு சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், அட போங்க அம்மா, ரொம்ப மீறினா உங்களை நான் அடிப்பேன் அம்மா. அதை மாதிரி இப்போ நாமெல்லாம் வளர்ந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம். அதனால் அவர் வந்து என்ன செய்ய மாட்டார், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டார். உன்னை அடிச்சிருவேன், உன்னை மிதிச்சிருவேன், வசனம் கேட்காட்டா நீ அப்படி செத்து போயிடுவ, அப்படிலாம் சொல்ல மாட்டார். வசனம் போதிக்கப்படும், ஹல்லேலூயா, ஆலோசனை கொடுக்கப்படும், எச்சரிப்பின் வார்த்தைகள் தேவனுடைய தாசர்கள் வாயிலிருந்து வந்து கொண்டு இருக்கும். ஆனால் அதை கேட்டு என்ன செய்யணும், நாம கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்கிறார். மற்றபடி ஒன்றும் செய்ய மாட்டார். இங்கே ஏசனா ஏசலாம், ஊழியக்காரனை என்ன வேணாலும் குறை சொல்லலாம், அல்லது நீங்கள் எப்படி வேணாலும் வாழலாம், அதை பற்றி அவர் கண்டுக்கிடவே மாட்டார். ஏன், எனக்கு மனுஷ சித்தத்துக்குள்ளாக அவர் குறுக்கிட விரும்பவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போமே புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பிரசங்க முடிய வேண்டாம். இப்போமே இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தேவ சித்தத்தை மனிதனால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இப்போ வாசிப்போம் எரேமியா 18:7-10. எரேமியா 18:7-10. பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால், நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடியையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உட்படுத்தி உங்களுக்கு போதும் 10 வரைக்கும் போதும். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன்.
கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை மனிதனால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஒரு தீர்க்கதரிசி நமக்கு சொல்கிறாரு, உனக்கு நன்மை கிடைக்கும், உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு நான் பாத்திரவானாக மாறணும். நான் பாத்திரவானாக மாறலைன்னா அந்த ஆசீர்வாதம் என் மேலே வராது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு என்ன செய்யாது? என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. அதே சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசி நம்ம பார்த்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது, இப்படி நீ போயிட்டு இருந்தால் நீ அழிஞ்சு போயிடுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நாம் வீட்டில் போய் தேவ சமுத்திரம் விழுந்து மன்னிப்பு கேட்டால் அவர் சொன்னதை என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ மனிதனாலே தேவ சித்தத்தை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அவ்வளவு வலிமை படைத்தவன் மனிதன். அன்றைக்கி ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், 99% தேவன் கையிலங்க, 1% தான் மனுஷன் கையில் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். கிடையவே கிடையாது. இந்த பெர்சன்டேஜெல்லாம் போட எனக்கு தெரியாது. இத்தனை பெர்சன்டேஜ் தேவனுக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் மனுஷனுக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க, 99% யார் கையில் இருக்குது? தேவனுடைய கரத்தில், 1% தான் மனிதனுடைய கரத்தில். கிடையவே கிடையாது. மனிதனை அதிகமாக மதிக்கிற ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். ரொம்ப நம்மை மதிக்கிறார். நம்முடைய சித்தத்துக்கு இடையே குறுக்கே வர்றதில்லை. ஆலோசனை கொடுப்பார், பேசுவார். ஹல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படி நான் உள்ளே போகிறேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். சங்கீதம் 81:12 வாசிங்க. சங்கீதம் 81:12 பின்பகுதி பார்ப்போம். சீக்கிரம் வரலையே. தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். மேலே, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். நான் தப்பு பண்ண போகிறேன் நான் தீர்மானிச்சிட்டா அதில் தேவன் குறுக்கிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இவரோடு எவ்வளவு போராடி இருப்பார் நினைக்கிறீங்க? தாவீதோட தேவன் எவ்வளவோ போராடி இருப்பார். அந்த பார்வையை விடு மகனே, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காத, இது உனக்கு அழகல்ல அப்படின்லாம் சொல்லி எவ்வளவோ அவரோட என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லியிருப்பார். ஆனால் அவர் கேட்கல. இன்னும் அந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 6:3. ஆதியாகமம் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை. போதும். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. அவர் போராடி கொண்டே தான் இருக்கார் நம்மோட. தம்பி, நீ பேசுறது சரியில்லைம்மா, நீ பார்க்கிற பார்வை சரியில்லை, நீ செயல்படுகிறது சரியில்லை, நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்காது அப்படின்னு தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் அடுத்தது திருப்பி என்ன வர்ற சொல்றாரு? என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. நான் போராடுவேன், அவனோடு பேசுவேன், எச்சரிப்பேன், கிருபையை கொடுப்பேன், இரக்கத்தை காட்டுவேன். அதை மீறி அவன் போனானா கை விட்டுருவேன், அவ்வளோதான். அவனுடைய என்ன சொல்லியிருக்கு இதில்? அவருடைய இருதயத்தின் கடினத்திற்கு விட்டு விட்டேன். சும்மா இல்லை, தேவ காரியம் என்பது தேவனோடு விளையாடக்கூடாது, தேவ பிள்ளைகளோடு விளையாடக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைகளோடு விளையாடக்கூடாது. ஒரு தேவ பயம் நமக்குள்ளாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். எப்படியும் வாழ்ந்தால் அது. ஆனால் இப்போ தண்டனை உடனே கிடையாது. பழைய உடன்படிக்கையில் பாருங்கள், ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் உடனே கல்லெறிஞ்சு கொண்டுடணும். கூட்டம் முடிஞ்ச உடனே கொண்டு போய் கொண்டுடணும். அன்னைக்கு அப்படி தானே? விறகு பொறுக்கிறவன் பாடு அதோ கதி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு யாரெல்லாம் வரல ஒரு லிஸ்ட் எடுக்கணுமா வேண்டாமா? அப்படி தானே அன்னைக்கு? ஸ்தோத்திரம். அந்த சாபத் டே, அந்த ஓய்வு நாள் ஆசரிக்கலைன்னா அவன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். யாரெல்லாம் சர்ச்சுக்கு வரல எழுது. கூட்டம் முடிஞ்சோடனே நாம் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிடணும். தூக்கிட்டு அவனை நடுவில் நிறுத்தி, எங்கே போன? குற்றாலத்தில் குளிக்க போனியா? சினிமாவுக்கு போனியா? அல்லது பூப்புனித நீராட்டு விழாவுக்கு போனியா? அல்லது கல்யாணத்துக்கு போனியா? இதோ உன் அக்கிரமம் உன் தலைமையிலே எரிங்க அப்படின்னா டம கல் எறிஞ்சு முடிச்சு அடக்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. மோசமானவங்க இஸ்ரேல் ஜனங்கள். இதே கதை தானே நமக்கும் வரப்போகுதுன்னு நினைக்க மாட்டான். இன்னைக்கு அவன், நாளைக்கு நீங்கிறத கூட அவன் நினைக்க மாட்டான். கல் எடுத்து நெஞ்சிருவான், சாத்திடுவான். ஆனால் இன்னைக்கு அப்படி அல்ல, கிருபையின் நாட்களில் வாழ்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தப்பு செஞ்சாலும் ஒன்றும் சொல்லலையே என்னை பற்றி. தீர்க்கதரிசி என்னமும் சொல்லலையே. தீர்க்கதரிசி சொல்ல வேண்டாங்க, உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லணுமா உங்கள் பாவத்தை? உங்கள் பாவத்தை தீர்க்கதரிசி சுட்டி காட்டணுமா? ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். ஆவியானவர் போராடுவார், ஆவியானவர் பேசுவார்,
ஆனால் பேசி 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 பார்ப்பார். விட்டாச்சுன்னா மாப்பிள்ளை பெஞ்சு மாதிரி ஆக்கிடுவார். நம்முடைய தேவன் நம்மோடு என்றைக்கும் என்ன செய்ய மாட்டார்? போராடி கொண்டே இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவார். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வர்ற கார்லலாம் கண்டிப்பாக இருக்குது. இப்போ வர்ற கார்லலாம் என்ன பண்ணணும்னா, இந்த பெல்ட்டு போடணும். காரில் இருக்கும்போது என்ன செய்யணும்? சீட் பெல்ட் என்ன செய்யணும்? போடணும். சீட் பெல்ட் போடலைன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஓ ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்திக்கிட்டே இருக்கும். நாம் என்ன செய்கிறதுனா, அதுக்கு வந்து ஒரு அரை நிமிஷமோ ஏதோ வச்சுருக்காங்க, அரை நிமிஷமோ 3/4 நிமிஷமோ, அது வரைக்கும் அவள் என்ன செய்வார்? கத்துவார். அது வரைக்கும் தான் அவருக்கு போராடுறதுக்கு டைமு. அதுக்கப்புறம் அவர் நிறுத்திடுவார். நாம் என்னென்னா நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துது, நீ என்ன செய்யலை, சீட் பெல்ட்டை போடலை அப்படின்னு சொல்லி. நாங்கள் ஒரு சமயத்தில் இப்போ சென்னைக்கு இப்போ நான் போயிருக்கும்போது ஒரு வாடகை காரில் நாங்கள் ஏறினோம். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே மாட்டின மாதிரி அதை எடுத்து சொருவி வச்சுட்டாங்க. அதாவது ஆக்சுவலாக அதை எடுத்து நம்ம எங்கே போடணும்? நம்ம நெஞ்சோடு சேர்ந்து வந்து இங்கே கீழே மாட்டணும். அது நம்ம இந்த இடத்துல என்ன செய்யும்? பெல்ட் இருக்கும். இப்போ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ நாங்களும் போடணும், முன்னால் இருக்கிறவங்க போடணும். ஆகவே அதுக்கு குய்யான்னு கத்தும். அதுக்காக முதல்ல அதை சொருவி வச்சாச்சு. இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படி தான். தேவன் போராடுறதுக்கே இடம் கொடுக்கறதில்லை. தேவன் என்ன செய்ய மாட்டார்? போராடி போராடி சோர்ந்து போனார். அதனால் தம்முடைய கடினத்துக்கு விட்டுட்டார். அதனால் இந்த நாள்லையாவது சரிப்படுத்துவோம். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக வருவோம். தெரிந்த காரியங்கள் இருந்தே நம்ம அப்படியே போவோம். சரி, ஆதியாகமம் 12:1. ஆதியாகமம் 12:1. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 5ஆம் வசனம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சரி, அப்போ தேவ சித்தம் முதலாவது என்னன்னா, இவர் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து எங்கே போய் சேரணும்? கானான் தேசத்தில் வாழணும். அந்த ஊர் என்கிற பட்டணத்தில் அல்லது கல்தேயர் பட்டணத்தில் இருக்கிறத தேவன் என்ன செய்யலை? விரும்பலை. ஆகவே அவர் எங்கே போக சொல்லிட்டாரு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரும். அவருக்கு ஒருவேளை தெரிஞ்சதோ அல்லது கானான் தேசத்துக்கு வந்த உடனே ஆண்டவர் சொன்னாரோ தெரியல. இவர் போக சொன்ன இடம் எதுதான்? கானான் தேசம். கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் இன்னொன்று நீங்கள் அறியணும், ஆபிரகாம் இருந்த இடம் செழிப்பான இடம். யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் அந்த 2 நதிகள் பாய்கிற அந்த பக்கத்தில் தான் இருக்குது. அவர் செழிப்பான இடத்தை விட்டு தான் அவரை போக சொல்கிறாரு. அப்படி போக சொல்லும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன், நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன், எவ்வளவு எங்களுக்கு செழிப்போ. அந்த ஆற்றினுடைய செழுமையை அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆடு மாடுகள் மேய்த்தல் தானே அவங்களுடைய வேலை. அப்போ அந்த செழுமையான இடத்தை விட்டு எங்கேயோ கொண்டு போகிறாரோன்னு பயந்தாரு. இல்லை, கானான் தேசமும் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஒரு செழுமையிலிருந்து இன்னொரு செழுமைக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொண்டு வந்துட்டார். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை ஓட்டாண்டியாக என்ன செய்ய மாட்டார்? ஆக்க மாட்டார். சிலர் சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, இப்போ ஓட்டாண்டியாக இருக்கேங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, இன்னைக்கு படுற பாடு பெருசு அப்படிலாம் சொல்லுவாங்க சிலர். பாடுகள் இருக்கலாம், சில கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் முடிவு ஆச்சரியமானது, முடிவு அற்புதமானது. இதை நம்ம கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ திருப்பி 10ஆம் வசனத்தை வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இதுதான் வேண்டாத வேலை பார்க்கறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கே போச்சோன்னாரு? கானான் தேசத்தில். கானான் தேசம் ஒன்றும் மோசமான தேசம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு என்ன செஞ்சுட்டு ஒரு டெம்பரரியாக என்ன வந்துடுச்சு? ஒரு பஞ்சம் வந்துருச்சு. அப்போ அந்த பஞ்சத்திலும் அவரை யாரை தான் சார்ந்திருந்திருக்கணும்? தேவனாகிய கர்த்தரை. ஆண்டவரே, இம்மட்டும் என்ன நடத்தினீர் ஆண்டவரே, கானான் தேசத்துக்கு போக சொன்னீரு, நான் வந்துட்டேன், ஆனால் இப்போ பஞ்சமாக இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு கேட்டிருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் பொறுத்திருப்பா, உனக்கு செழுமையை நான் கட்டளையிடுவேன், கொஞ்சம் காத்திருன்னு சொல்லுவார். சில சமயங்களில் பதில் எஸ்ன்னு இருக்காது, நோன்னும் இருக்காது,
வெயிட் பண்ணுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நமக்கு இதுதான் கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னு சொல்லிட்டாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, பேசாமல் வாயை பொத்திக்கிட்டு போவோமே, அப்பப்போ இருக்குங்கீரு இல்லைங்கீரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காத்திரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் எதுவுமே தேவ பிள்ளைகளுக்கு எப்படி தான் கொண்டு செய்வார்? நன்மையாக தான். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் முடிச்சிருங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே, சகலமும் நன்மைக்கே. சரி, தேவனை சார்ந்து கொள்ளாம மனுஷீக ரீதியாக அவர் சித்தம், தேவ சித்தத்தை விட்டு இப்போ எங்கே போறாரு? மனுஷீக சுத்தத்துக்குள்ள நுழைஞ்சி அவர் தன்னுடைய ஞானத்தை உபயோகித்து இப்போ எகிப்து தேசத்துக்கு போயிட்டாரு. எகிப்து என்ன தேசம்? அது செழுமையான தேசம். அதுக்கு செழுமையான தேச காரணம் என்ன? அங்கே ஓடுகிற நைல் நதி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த நைல் நதியினால தான் ஒரு பெரிய செழிப்பு அந்த எகிப்து தேசத்துக்கு இருந்தது. வற்றாத ஒரு நீரூற்றாக, வற்றாத ஒரு நதியாக, யோர்தானை போல. யோர்தானும் கூட அப்படிதான். மழை வந்த நமக்கெல்லாம் மழை வந்தால் தான் தாமிரபரணி ஆற்றுல தண்ணி வருது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. மலையில் உள்ள பனி உருகி அது ஆறாக வரும். அதான் யோர்தான். நான் நினைக்கிறேன் நைல் நதி கூட அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு செழுமையான இடத்தை தேடி அவர் என்ன செஞ்சார்? போனார். தேவ சித்தத்தை விட்டுட்டு மனுஷ சித்தத்திலே அவர் செயல்பட ஆரம்பித்தார். நம்முடைய பாருங்க, போகும்போது போனவுடனே எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். பஞ்சமாக இருந்துச்சு கானான் தேசத்துக்கு போன போது. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 16. அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. போகக்கூடாத இடத்துக்கு போனதுனால, தேவ சித்தம் கானான் என்று தெரிந்திருந்தும் அவர் மனுஷீக சித்தத்திலே எகிப்து தேசத்தை தெரிந்து கொண்டதினாலே இப்பொழுது அவருக்கு போன உடனே அந்த சாராளி நிமித்தமாக இதெல்லாம் என்ன கிடைக்கிறது? லஞ்சமாக கிடைக்கிறது. லஞ்சம், இது பேர் தான் லஞ்சம். ஆபிரகாம் லஞ்சம் வாங்கினாரா? வாங்கினார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லஞ்சம் வாங்கிட்டார். யாருக்காக? அந்த லஞ்சத்துக்கு ஈடாக யாரை வச்சுட்டாரு? தன்னுடைய மனைவியை வச்சுட்டாரு. ஸ்தோத்திரம். எப்படி தான் அவர் நைட்டில் தூங்கினாரோ தெரியல. ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் ஒரு 30 நாளாக ஒரு நாய் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப சேட்டை பண்ணிடுச்சுன்னு சொல்லி அந்த நாயை கொடுத்தவங்ககிட்டே நேற்று கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனால் நேற்று எனக்கு சரியான தூக்கம் இல்லை. அப்போ தான் ராஜதுர பிரதரை நினச்சேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படி நினச்சேன்னா, அவர் வீட்டில் 20 பூனைலாம் இருந்துச்சு ஒரு காலத்தில். அப்போ நான் அவர்கிட்ட சொல்லுவேன், பூனையை நிறைய வச்சுருக்கீங்களே, இப்போ காட்டில் விட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னா, மாலா சிஸ்டர் அதில் சரியாக இருந்தாங்க. போனால் போகட்டும், போட அவ்வளோத்தையும் கொண்டு விட்டு தள்ளிருன்னு. ஆனால் இவருக்கு அப்படியே அதை நினச்சேன். அப்போ தான் நினச்சேன் நான், நமக்கு கஷ்டம் வரும்போது தான் தெரியுது. பெரிய ஆலோசனைலாம் கொடுத்தேன், கொண்டு போய் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு அது மேலே ஒரு பாசம். இது எங்கள் வீட்டில் இது வரைக்கும் அது சின்ன குட்டியாக இருந்ததுனால, 1 மாதம் இருந்ததுனால நம்ம காலுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டு, பூட்டிட்டு வர வேண்டியது இருக்குது. நம்ம ஊழியக்காரன் அதை கவனிக்க முடியாது. அதோட விளையாடணுமா, பொபேரியன் நாய், அதோட என்ன செய்யணுமா, விளையாடிக்கிட்டே இருக்கணுமா. அதனால் கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அது பிரச்சனை இல்லை. நேற்று எனக்கு தூக்கம் இல்லை. ஹல்லேலூயா. திரும்ப அதே அந்த நாய்க்குட்டியே வந்துக்கிட்டு இருக்கு சொப்பனத்தில். எனக்கு என்னென்ன புரியல. அப்படி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். நேற்று நைட்டு தான் கொண்டு விட்டுட்டு வந்தோம். ஆனால் ஒரு கேவலம் ஒரு நாய்க்கு நமக்கு இப்படி இருக்க, ஆபிரகாம் சாராளை விட்டுட்டு எப்படி தூங்கினாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அது புரியவே இல்லை. எனக்கு புரிஞ்சுக்கிடவே முடியல. கேவலம் ஒரு நாய் எங்கள் வீட்டில் 1 மாதம் இருந்துச்சு, அன்பை காட்டுச்சு, வாழை ஆட்டுச்சு, சுற்றி வந்துச்சு, எங்களை கடிச்சுது, தடவி விடும்போது நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு, நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். 1 மாதத்தில் அதை விட்டுட்டு வந்துட்டோம். அது நேற்று எனக்கு தூக்கம் வரலை. ஜாய்சன் அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டான், ஏன் விட்டுட்டீங்கன்னு. அவனுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் இவர் சாராளு தன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் அனுபவிக்கிறதுக்கு விட்டுக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காரு. நல்லா இருக்குல்ல அது. ஆபிரகாம்கிட்ட போய் கேட்போம், என்ன பரலோகத்தில் போனால், ஆபிரகாம் ஐயா உங்களுடைய எல்லா காரியங்களுக்கு புரியுது, ஆனால் இது எனக்கு புரியவே இல்லை. எப்படி சாராளை நீர் விட்டுட்டீர், இந்த லஞ்சத்தெல்லாம் வாங்கினீரப்பா. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். சரி, இப்போ பாருங்கள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதிலும் ஒட்டகங்களும் அடர்ந்தது. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஆகார் எங்க உள்ளவா? எகிப்துல உள்ளவா. வேலைக்காரி கொடுத்தாங்கல்ல, அந்த வேலைக்காரியோட தான் வந்தவா யாரு? இந்த ஆகார்.
தேவ சித்தம் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த சித்தத்துக்கு மாறாக மனுஷ சித்தத்திலே அவர் வெளியே வந்து எகிப்துக்கு வந்ததுனால ஒரு துன்பம் கூட வந்துச்சு. இவர் நினைச்சாரு லஞ்சம் வந்துச்சுன்னு, ஆசீர்வாதம் வந்துச்சுன்னு நினைச்சாரு. லஞ்சம் வாங்காதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, லஞ்சம் என்ன செஞ்சிடாத, வாங்கிறாத. பொருளாகவும் வாங்கிறாத, பணமாகவும் வாங்கிறாத, என்னத்தையாவது வாங்கிறாத. அது நமக்கு சாபம். ஸ்தோத்திரம். லஞ்சம் வாங்குகிற விசுவாசிகளை எனக்கு தெரியும். லஞ்சம் வாங்குகிற விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. ஆபிரகாமே ஆசீர்வதிக்கப்படலை. அதன் மூலமாக அவருக்கு வேதனை பெருகிற்று. ஆகாரு கூட என்ன செஞ்சா, வந்தா. நமக்கு தெரிந்த பகுதி போயிடுவோம் நேரா. ஆதியாகமம் 16, சரி தெரிஞ்சது தானே. ஆதியாகமம் 16 நமக்கு தெரியுது. சாராள் என்ன சொல்லிட்டா, ஆகார உன்னுடைய மனைவியாக மறுமனையாட்டியை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிடு. அப்போ இவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? சாராள் மூலமாகத்தான் குழந்தையை கொடுக்கணுங்கிறது அவருடைய சித்தம். அதுக்கு தான் அவர் வானத்தை காமிச்சாரு, நட்சத்திரங்களை காமிச்சாரு, மணலை காமிச்சாரு, சும்மா விளையாட்டுக்காக காமிச்சாரு. ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, அந்த தவறான முறையில் டக்குன்னு குழந்தை வந்துடுது. எனக்கு அதுதான் புரிய மாட்டேக்கு. கஷ்டப்பட்டு காத்திருந்து தேவ சமூகத்தில் இருந்து பிள்ளைய, ஆண்டவரே எங்களுக்கு குழந்தைய தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சு இருந்தா அவங்களுக்கு அது தள்ளி 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 போகுது. பிரைஸ் தி லார்ட். காதல் ஜோடிங்காங்க, டக்குன்னு கூட்டிகிட்டு ஓடுறாங்க, 10வது மாதத்துல பிள்ளைய பெற்றுறாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தவறான காரியங்களுக்கு கூட ஆசீர்வாதங்கள் பொட்டுன்னு வந்துடுது. அதனால ஆசீர்வாதம் வர்றதுனால நான் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடாது. ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நான் செய்கிறதெல்லாம் சரி அப்படிலாம் கிடையாது. ஆசீர்வாதம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நான் எப்படி போய் கொண்டு இருக்கிறேன்? தேவ சித்தத்தின்படியா, மனுஷ சித்தத்தின்படியா? அம்மா சொல்கிறாங்க, கர்த்தர் என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு தான் இதை சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செஞ்சுருக்கணும்? அல்லது இவராவது என்ன சொல்லியிருக்கணும்? ஏம்மா நீ நல்லா பேசுகிற. அந்த அம்மாவை தூக்கி விட்டுருக்கலாம்ல. ஏம்மா நீ அழகாக பேசுகிற, கருத்தாக பேசுகிற, கர்த்தர் அடைச்சிருக்காருன்னு சொல்கிறல்லம்மா. அப்போ கர்த்தர் தானம்மா திறக்கணும். நீ எதுக்கு இந்த பொம்பளை ஏண்ட விடுற? ஒருவேளை இவருக்கு லேசாக ஒரு கண்ணு இருந்ததோ, எனக்கு ஒரு சந்தேகம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நான் போய் பார்க்கல, தீர்க்கதரிசி இல்லை. ஆனாலும் கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த அம்மா கொஞ்சம் கிளவியாக இருக்காங்க, அந்த அம்மா கொஞ்சம் வாலிப பிள்ளை. அது அவளே தாரா, தேவ சித்தம். அது எப்படி? மனைவியே தரும்போது ஏற்றுக்கிறது கரெக்டு தானே? அப்படி அல்ல. மனைவியே தப்பு செய்ய சொன்னாலும் நீங்கள் மனுஷ சித்தத்துக்கு உட்படக்கூடாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான். ஏன்னா சாராள் மூலமாக தான் உனக்குன்னு அவர் சொல்லியிருக்கார். இன்டைரக்டாக, நேரடியாக சாராள் மூலமானு சொல்லலை, ஆனால் சாராள் மூலமாகத்தான். ஆனால் அந்த தப்பு பண்ணதுனால இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. சரி, இதோட ஏதாவது இந்த ஆபிரகாம் முடிச்சிருக்கணுமா வேண்டாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரி. சரி, அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க, சாராள் இறந்து போயாச்சு, ஆகார விரட்டி விட்டாச்சு. பேசாமல் கிடக்க வேண்டியதானே? கேத்தூராள் எதுக்கு வரா? என்னையா இது புரியலை எனக்கு. ஆனாலும் பாருங்க, அந்த பலவீனமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம எப்படி தான் படிக்கிறோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். நம்ம தப்பு பண்ணினாலும் கூட, சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் கூட, நம்ம அப்படியே கைவிடாத ஒரு நல்ல நேசர் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் இங்கிறது பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். கேத்தூராள்னு ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரா? 25ஆம் வசனத்தில், 25ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதில் வாசித்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வாசிக்க வேண்டாம், நிறைய பேர்கள் இருக்குது. அதில் ஒரு நபர் பேரை சொல்லிடுறேன், மீதியானியர். அதோட பாருங்களேன், நீங்கள் ஒரு பார்க்காம இருந்திருப்பீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். 25:1. ஆபிரகாம் கேத்தூராள் எனும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும், யக்ஷானையும், மேதானையும், மீதியானையும். போதும், நம்ம பாயிண்ட் மாத்திரம் எடுத்துக்கிறேன். மீதியானியர் யார்கிட்ட இருந்து வந்தாங்க? கேத்தூராள்கிட்ட இருந்து. ஆனால் அது யாருடைய சந்ததியா மாறிச்சு? ஆபிரகாம். அந்த சந்ததி அவங்களுக்கு எதிராக வந்தாங்களா, வரலையா? மீதியானியர், இஸ்மவேலர், இவங்க எல்லாம் எதிராக வந்தாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சித்தத்தை விட்டு வழிமாறி மனுஷ சித்தத்தை செய்யும் போது அதனால் அவனுக்கு கேடுதான் அதிகம், வேதனை தான் அதிகம், கஷ்டம்தான் அதிகம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்க தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்படவே கூடாது. இப்போ தேவ சித்தத்தை அடித்து நொறுக்கிட்டார் இவர்.
ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை, அவருக்குடைய ஆசை என்ன? ஈசாக்கு மாத்திரம்தான் பிறக்கணும். அப்போ தேவ சித்தம் இல்லாமல் ரெண்டு சந்ததியினர் என்ன செஞ்சிட்டாங்க? இந்த உலகத்தில் பிறந்துட்டாங்க. அப்போ தேவ சித்தம் மாற்றப்பட்டதா மாற்றப்படலையா? மாற்றப்பட்டது. ஆனால் இதுக்கு பேர், இன்னொரு பேர் இருக்குது, அனுமதி சித்தம். அவ்வளோதான். அனுமதி சித்தம் நாம் வச்சுக்கிற வண்டி தான். ஆனால் தப்பு தான். என்ன பிரச்சனை இது? இப்போ அந்த சரி இன்னொன்று பார்க்கலாமா? இப்படி நிறைய சின்ன சின்ன காரியங்களை பார்ப்போம். பெரிய இதெல்லாம் இருக்குது, இதால் கொஞ்சமாக திங்க் பண்ணுறதா பார்க்கலாம். சரி, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்திராகமம் 3:8. அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். 17ஆம் வசனம். நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. போதும். ஹல்லேலூயா. இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இது நான் தான் சொல்லணும், எல்லாமே நான் தான் சொல்லணும். இதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பிரைஸ் அலாட். சரி, நானே சொல்லிடுறேன், அடியானே சொல்லிக்கிறேன். பிரைஸ் அலாட். சரி, ஆண்டவர் இதில் 2 காரியத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை காரியம்? 2 காரியம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கினா விடுதலையாக்கி, அதான் அர்த்தம், விடுதலையாக்கி தான். எகிப்திலிருந்து விடுதலையாக்குவேன். இது முதல் காரியம். 2வது, பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். எகிப்திலிருந்து விடுதலையாக்குவேன், கானான் தேசத்தில் கொண்டு சேர்ப்பேன். இதுதான் தேவ சித்தம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த எகிப்துக்குள்ளே அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவ சித்தம் என்ன? எகிப்தின் வேதனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, அடியிலிருந்து, மிதியிலிருந்து உங்களை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். 2வது, உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன். சொன்னாரா? சொன்னார். பைபிளில் இன்னொரு வசனம் இருக்கா? பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தரை பார்க்கும்போது அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர், உண்மை விளம்பி உண்மையைத்தான் அவர் பேசுவார், அவர் சொன்னதைத்தான் செய்வார். ஆனால் இப்போ அவர் சொல்லிட்டார, 2 காரியத்தை செய்வேன்னு சொல்லிட்டார, அப்போ செஞ்சுதானே ஆகணும். சொன்ன அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்லவா? மனுஷன் அல்லவா? மனமாற அவர் மனுபுத்திரன் அல்லவா? மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், காலையில் ஒன்று சொல்லுவான், சாயங்காலம் ஒன்று சொல்லுவான். மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான். பச்சோந்தி மாறி நேரத்துக்கு நேரம், சமயத்துக்கு சமயம் என்ன செய்வான்? மாறுவான். இது இந்த கட்சிகள் இடத்துல அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு கூட்டணியில் இருப்பான், அடுத்த நாள் இன்னொரு கூட்டணியில் இருப்பான். அங்கே இருக்கும்போது இங்கே எதிராக பேசுவான், இங்கே வந்தவுடனே அதுக்கு எதிராக பேசுவான். கேவலம் ஒரு சீட்டுக்காக அவங்க படுற பாடு. ஹல்லேலூயா. இதை மாதிரி நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நேரத்துக்கு நேரம் ஒரு பேச்சு, நேரத்துக்கு நேரம் ஒரு செயல், அப்படி இருக்கக்கூடாது. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு இப்போ வந்துடுவோம். இப்போ கர்த்தர் செஞ்சுருக்கணுமா வேண்டாமா? எத்தனை பேர் புறப்பட்டாங்க? 6 லட்சம் புருஷர்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் புறப்பட்டு போயிருக்காங்க. ஆண்டவர் அவ்வளோ வரையும் நான் கொண்டு போவேன்னு வாக்கு கொடுத்தாரா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கர்த்தர் என்ன இங்கே பூமிக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வந்திருக்கிறார். நம்மை பரலோகத்தை கொண்டு சேர்க்கறதுக்கு தான் அவர் சிலுவைக்கே போனார். ஆனால் இதில் மனிதனுடைய பங்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. மனிதனுடைய பங்கு இல்லாமல் தேவ சித்தம் பூரணமடையாது. சில சித்தங்கள் மாறாது. அதை நம்ம இன்னொரு நாள் சிந்திப்போம். இன்னைக்கு உள்ள காரியத்தில் தேவ சித்தம், தேவன் ஒன்று சொன்னால் அது நிறைவேற வேண்டுமென்றால் மனுஷனுடைய ஒத்துழைப்பு, மனுஷனுடைய அந்த என்ன சொல்ல ஒத்துழைப்பு தான். மனுஷனுடைய அந்த ஒத்துழைப்பு மிக 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 அவசியம். மனுஷனுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவனை பூரணப்படுத்த முடியாது. தேவன் சொன்னது பூரணமாக நிறைவேறாது. அன்னைக்கு எப்படி விடுதலை ஆனாங்க? அது ரொம்ப ஈஸி. எப்படி விடுதலை ஆனாங்க? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால விடுதலை ஆனாங்க. இன்னைக்கு நம்ம ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தினால
விடுதலையாக இருக்கும். பரலோகம் நமக்கு ஈஸி கிடையாது, சில ஊழியக்காரங்க சொல்கிற மாதிரி. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பு இலவசம், ஞானஸ்நானம் இலவசம், அபிஷேகம் இலவசம், வரங்கள் இலவசம், எல்லாம் இலவசம் தான். ஆனால் நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கணும்னா தேவ சித்தத்தின்படி நடந்தாகணும். இலவசமாக வாங்கினதை வச்சுக்கிட்டு நாம் கிளைம் பண்ண முடியாது. நான் அபிஷேகம் பெற்றவன், நான் ரட்சிக்கப்பட்டவன். ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா, அதுக்கு நல்ல விளக்கங்கள்லாம் நல்லா தாராங்க. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டாச்சுன்னா அவன் நரகத்துக்கு போகவே மாட்டான். உடனே ஒரு எக்ஸாம்பிள், ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன உறவு வந்துடுது? எனக்கும் தேவனுக்கும் அப்பா மகன், அப்பா மகள்ங்கிற உறவு என்ன செஞ்சுட்டு வந்துட்டு. உங்கள் வீட்டில் ஒரு பையன் துன்மார்க்கமாக நடந்தா அவனை விரட்டி விட்டுருவீங்களா? அவன் உங்கள் மகன் தானே. இதே மாதிரி தான் தேவனுக்கு நம்ம ஒரு முறை நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னா அப்புறம் ஒன்றுமே நடக்காது, நேராக பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த இடத்துல அந்த 6 லட்சம் பேரும் அந்த கானானுக்கு போயிருக்கணுமா வேண்டாமா? அப்போ அந்த கானானுக்கு அவங்க ஏன் போகலை? 6 லட்சம் பேர் புருஷர்கள் சொல்லியிருக்கு, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் என்ன செஞ்சுருக்காங்க, போயிருக்காங்க. ஏன்? இப்போ வாசிப்போம். எண்ணாகமம் 14:30. எண்ணாகமம் 14:30. எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா, முடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன செஞ்சேன்? சொன்னேன், உங்களை கொண்டு போவேன்னு சொன்னேன். நீங்கள் இப்படிலாம் வாழணும்னு உங்களுக்கு பிரமாணம் கொடுத்தேன். மோசே அதுக்கு 40 நாள் உண்ணாம தண்ணி குடிக்காம உபவாசம் இருந்தான். ஆனால் நீங்கள் பிரமாணங்களை ஒன்று கூட நிறைவேற்றல, சாதாரண காரியத்தை கூட செய்யலை. என்னை அவிசுவாசிச்சிங்க, என்னை நீங்கள் நம்பலை, எனக்கு விரோதமாக வந்தீங்க, நான் ஏற்படுத்தின தலைவனுக்கு விரோதமாக வந்தீங்க, பொய் சொன்னீங்க, விக்கிரகாராதனை பண்ணீங்க, முறுமுறுத்தீங்க, பரீட்சை பார்த்தீங்க, எவ்வளவு காரியம் இருக்குது. 78 சங்கீதத்தில் அது இருக்குது. இவ்வளவும் செஞ்சு ஒரு தடவையாவது மனம் மாறலை பாருங்க. அதான் அவருடைய காரியம். அதான் சொல்லிட்டாரு. இப்போ என்ன சொல்கிறாரு? எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அல்லேலூயா. ஏன்? இது எந்த வசனத்தின் அடிப்படையில்? கட்டுவேன், நாட்டுவேன், ஆசீர்வதிப்பேன், உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று ஒரு ஜாதியாரை குறித்து சொல்லுவேன். ஆனால் அவர்கள் அந்த வார்த்தையின்படி ஜீவிக்காமல் எனக்கு விரோதமாய் வாழ்ந்தால் நானும் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் இருப்பேன். ஹல்லேலூயா, பிரைஸ் அல்லாட். அதனால ரொம்ப தீர்க்க தரிசனத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்காதீங்க, வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கர்த்தர் பட்சத்தில் வாங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் வருவார்கள் போவார்கள், அது தேவை. தீர்க்க தரிசன ஊழியம் அவசியம், வசனங்களை போதிக்கிற ஊழியம் அவசியம். எல்லா ஊழியங்களும் கர்த்தர் வச்சிருக்கிறார், எல்லா ஊழியங்களும் அவங்களுக்கு தேவை. ஆனால் தீர்க்கதரிசியே கர்த்தருடைய வார்த்தையே உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் வந்தாலும் அதுக்கு நான் பாத்திரனாக இல்லாவிட்டால் அவர் சொன்னதை செய்யாமல் அவரும் மனம் மாறுகிறார். ஹல்லேலூயா. மனம் மாற மாட்டேன்னு சொல்லுகிறவர் மனம் மாறுகிறார். துக்கத்தோடு வேதனையோடு தான் அதை செய்கிறார். நான் சொன்னதை நீங்கள் செய்யலை, நான் சொன்னதை நீங்கள் செய்யலை, அது மாதிரி நான் உங்களை கொண்டு போவேன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கு நான் கொண்டு போக மாட்டேன்ட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 14:29 சொல்கிறாரு, இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். 14:32 சொல்கிறாரு, உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். எண்ணாகமம் 14:22-23 வாசிங்க. இந்த பாயிண்ட் இதோட முடிச்சிருவோம். எண்ணாகமம் 14. மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்திரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிருபையின் காலம். ஆனால் தேவன் நியாய தீர்ப்பு என்ற சிங்காசனத்தில் இருக்கும்போது கிருபை ஒர்க் அவுட் ஆகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிருபை அள்ளி வீசுவார், இரக்கத்தை அள்ளி வீசுவார். என்ன பாவம் செய்யலாம், ஆனால் உயிரோடு இருக்கணும்னா, செத்து போனேன்னா அதுக்கப்புறம் எனக்கு மீட்பு கிடையாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு கிருபை என்கிற சிங்காசனம், அது பேர் தான் கிருபாசனம். கிருபாசனம். இனி அவர் இருக்க போகிற அந்த ஸ்தானம் நியாயாசனம். நியாயாசனம். நீதிபதி கிருபை காட்ட முடியாது, நீதிபதி இரக்கம் காட்ட முடியாது. ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு நபர்
அவர் வந்து வக்கீலாக இருந்தார். வக்கீலுடைய தொழில் என்ன? தன்னுடைய கட்சிக்காரருக்காக என்ன செய்வார்? வாதாடுவார். தன்னுடைய கட்சிக்காரங்க வெற்றி பெறணுங்கிறதுக்காக வாதாடுவார். இவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், ஆனால் அந்த தப்பு பண்ணலைன்னு அவர் என்ன செய்கிறாரு? வாதாடுகிறார். அந்த வாதாடுகிற திறமையில், அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி தீர்ப்புலாம் இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு. தப்பே பண்ணாலும் வக்கீல் நல்லா கரெக்டாக அந்த அழகாக அதை கொண்டு போனால் நீதிபதியால் அவங்களுக்கு சாதகமாக தான் என்ன செய்ய முடியும்? பதில் கொடுக்க முடியும். இவர் வந்து ரொம்ப ஞானமாக அந்த காரியத்தை எடுத்து வெற்றி பெற்றுட்டார். 2வது முறையும் அதே மாதிரி வெற்றி பெற்றுட்டார். 3வது தடவை இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அந்த இதுக்கு போகிறாரு. அன்றைக்கி அந்த வக்கீல் இல்லை, இன்னொரு வக்கீலை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த வக்கீல் ஜட்ஜு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். ப்ரமோஷன். வக்கீலிருந்து அவர் என்ன ஆயிடுச்சு? ப்ரொமோஷன். ஜட்ஜ் ஆயிட்டாரு. இவருக்கு அண்டே அப்பா, உங்கள் வீட்டு சந்தோஷம் எங்கள் வீட்டு சந்தோஷம் இல்லை. ஏன்? அவர் வக்கீலாக இருக்கும்போது நான் செஞ்ச தப்பையே செய்யலைன்னு வாதாடினாரு. அப்போ இன்னைக்கு என் பட்சத்தில் தான் இருப்பார் நினச்சிட்டு இருக்க. உன்னை தூக்கில் இடுகிறேன்னு சொன்னார். சிம்பிளாக முடிச்சிட்டேன். உன்னை என்ன செய்கிறேன்? உன்னை தூக்கில் இடுகிறேன், தூக்கிலிட ஒப்பு கொடுக்குறேன்னு அவர் எழுதி வச்சுட்டாரு. இதே கதை தான் நியாய தீர்ப்பு நாளில் இருக்கும். ஹல்லேலூயா. கிருபை அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். கிருபை 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 கிருபைன்னு படிக்கலாம், நல்லது தான். கிருபைக்கு அப்புறமாக கிரியைன்னு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கிருபையை விட்டு கிரியை செய்ய வர வேண்டும். கிரியைக்கு நம்மை கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. கிருபையே கிருபையேன்னு சொல்லக்கூடாது. கிருபாசனபதியே அப்படிலாம் ஒரு பாட்டு இருக்குது. யாராவது நியாயாதிபதியேன்னு படிக்கிறது நம்ம ரொம்ப கம்மி. எப்போ பார்த்தாலும் கிருபை தான் வேணும். தயவு, இரக்கம், அன்பு, பாசம், நேசம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கணும். எப்படி பேசணும்? அன்பாயிருக்கிறார், பாசமாயிருக்கிறார், நேசமாயிருக்கிறார், மனதுருகுகிற தேவன், மனதுருகிக்கிட்டே இருக்காரு. ஹல்லேலூயா. அது எவாஞ்சலிஸ்ட் பேச வேண்டியது. சபை வளர வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். இவ்வளவு தூரம் அவர் வாக்கு கொடுத்து 2 காரியம் சொன்னார். எகிப்திலிருந்து விடுதலையாக்குவேன், கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன்னு அவர் வாக்கு கொடுத்தாலும் இவங்க வழி மாறினாங்க. அவரும் சொன்னதை செய்ய மாட்டேன்னு. ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்கிறாரு, ஏன் இது அப்படி தான், நீங்கள் மாறினா நான் மாறுவேன், அவ்வளோதான். ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். சரி, 2 இது எல்லாமே தெரிந்ததிலே போவோம். மாற்றி இப்படி தானே சிந்திக்க வேண்டியிருக்கு. ஹல்லேலூயா. சரி, இப்போ ஆசிப்போம். லோத்துவின் காரியத்தில் பார்ப்போம். அவர் தேவ சித்தத்தை மாற்றினாரா, என்ன செஞ்சாருன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 18:20 வாசிங்க. ஆதியாகமம் 18. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியை. 20ஆம் வசனம். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கொடிதாய் இருப்பதினாலும் சிம்பிளா சொன்னா அழிக்க போகிறேன்னு யார்கிட்ட சொல்றாரு? ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஏன்னா அவர் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் எதையும் என்ன செய்ய மாட்டேன், மறைக்க மாட்டேன். இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் என்ன செய்ய போறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. 23ஆம் வசனம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. சரி, ஒரு பெரிய ஜபெல்லாம் பண்றாரு. துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீரோன்னு யார்கிட்ட பேசுறதுனே தெரியல இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். அவர் ரொம்ப கோபக்காரர் மாதிரியும், அவர் பக்கத்தில் நின்று அப்படியே ஜனங்களுக்காக நிற்கிற மாதிரியும், இதை நம்ம நல்லா தான் பேசுவோம். இருந்தாலும் எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம். சரி, தேவன் கோபமாக இருக்கும்போது தேவனுடைய கோபத்தை தடுத்த ஒரு தேவ மனுஷன்னு எடுத்துக்கலாம்ல. அப்படியே நாம் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். நல்லா இருக்குது இது. கொஞ்சம் தேவனுடைய கோபத்தை தடுக்கிற ஒரு ஆபிரகாம், தேவனுடைய கோபத்தை தடுக்கிற ஒரு மோசே. ஹல்லேலூயா. நாம் அப்படி நிற்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சரி, இப்போ நம்ம நேராக எங்கே வந்துடலாம்? ஆதியாகமம் 18:32 வாங்க. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. வேண்டாம் 19:32. 19. நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்போம் வா என்றாள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன மாற்றி சொல்லிட்டேனே. ஓகே, அதெல்லாம் வேண்டாம். ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க, அப்படி விட்டுருங்க. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சோதோம் குமாரா பட்டணத்தை நான் என்ன செய்ய போகிறேன், அழிக்க போகிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காரியத்தை அவர் சொல்கிறாரு. 17ஆம் வசனத்தில், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, எல்லாம் வீர வசனம் தான். பிரைசலா. தேவன் ஒன்று சொன்னால் அதை என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப வயசான மனுஷன், நான் இப்போ மலைக்கெல்லாம் ஓடி போனேன்னா செத்து போயிடுவேன். அதனால் பக்கத்தில் சோவார்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போய் கொஞ்சம் சோவாரிட்டு வரேன். சோவார்னு ஊரில் போய் கொஞ்சம் சோவாரிட்டு, அப்படி தான் சோவார போயிட்டார். சோவார்னு ஒரு ஊருக்கு போகிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவரும் சொல்லிட்டாரு. அதற்கு அவர் 21ஆம் வசனத்தில், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சோவார் சோதோம் குமாரா பட்டணங்களில் ஒன்று. தேவனுடைய சித்தம் அந்த சோவாரும் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் இவரை எங்க சொன்னாரு, மலைக்கு சொன்னாரு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் சோவாருக்கு போறேன் அப்படின்னு பெர்மிஷன் கேட்ட உடனே ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தையே மாற்றி லோத்துவுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அதிலும் உனக்கு அனுக்கிரகம் செய்தேன், அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், ரொம்ப ரொம்ப மோசமானவர்கள், அழிக்கப்பட வேண்டியவர்கள், ரொம்ப பாவம் செய்தவர்கள். அவங்க பாவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண் புணர்ச்சி, பொல்லாப்பு செய்கிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள். இன்னும் எசேக்கியேல் 16:49-50 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் என்ன நிர்விசாரம், கர்வம், ஆகார திரட்சி, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. ரொம்ப மோசமானவர்கள். அவங்க அந்த மனிதர்களாக வந்த தேவதூதர்களோட தப்பு பண்ணுறதுக்கு என்ன தப்பா பாப்பா, கொஞ்சம் கொண்டு போயிருமா, கொண்டு போயிரு கொஞ்சம் கொண்டு போயிரு. அவ்வளவு மோசமானவர்கள். அப்ப இவர்கள் யாரு, அழிக்கப்பட வேண்டியவர்கள். ஆனா தேவ சித்தத்தையே மாத்தி விட்டாரு. அப்போ பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. யாருக்காக இதை செய்தாரு? லோத்துக்காக. இதை பாசிட்டிவாகவும் கூட எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கலாம்னா, தேவன் ஒரு நபரை அழிக்கணும்னு சித்தம் கொண்டிருக்கும் போது நம்ம ஜெபிக்கிறதும் ஒரு நல்லது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ இவங்க அழிக்கப்பட வேண்டியவர்கள், அவங்க ஒண்ணுமில்லாமல் எரிக்கப்பட வேண்டியவர்கள், இவருடைய ஒரு வேண்டுதலினாலே தன்னுடைய சித்தத்தையும் அவர் மாற்றினார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சித்தம் எவ்வளோ உயர்ந்தது பார்த்தீங்களா? ரொம்ப பவர்ஃபுல். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பெரிய காரியத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். பெரிய காரியம்னா கொஞ்சம் நேரம் அதை நம்ம பேச வேண்டியது. அதை பேசி நம்ம முடிச்சிடலாம். 37 இவ்வளோ தானே ஆகுது, 3:15 முடிச்சிடலாம். ஓகே. பிலேயாம். இப்போ நம்ம யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம்? பிலேயாமை குறித்து பார்க்க போகிறோம். பிலேயாம்னோடனே எங்கே வந்துடணும்? எண்ணாகமத்துக்கு வந்துடுங்க. எல்லாரும் எண்ணாகமத்துக்கு வந்துடுங்க. பிரைஸ் எல்லாம் 22ஆம் அதிகாரம். இதோட நான் முடிச்சிடுறேன் இந்த பாயிண்ட். எண்ணாகமம் 22:9-12 வரைக்கும் முதல்ல வாசித்துருங்க. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். பிலேயாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். சரி, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சம்பவம் தெரிஞ்ச சம்பவம் தான். பீலேயாமிடத்தில் பாலாக் ஒரு குரூப் ஆட்களை அனுப்புகிறாங்க. அதாவது பீலேயாம் ஆசீர்வதிச்சா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிச்சா சபிக்கப்பட்டவங்கன்னு கேள்விப்பட்டு ஒரு குரூப்பை அனுப்புகிறாரு. இவர் உடனே என்ன பண்ணுறாரு, ராத்திரி தங்கியிருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் உடனே சொல்லிடுறாரு பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? இதுல இருந்தே சொல்லுங்க. முதல் பாயிண்டை விட்டுட்டீங்களே, நீ அவர்களோட போக வேண்டாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முதல்ல ஃபர்ஸ்ட் அதுதான். முதல்ல நீ அவர்களோட என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். யார் வந்திருந்தாங்கன்னா நீ அவங்களோட போகாத. ஏன் போகாத? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எண்ணாம 24:1 என்ன சொல்லியிருக்கு? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் எல்லாம் ஒன்று தான். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சித்தம், விருப்பம், பிரியம். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம்.
உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். அப்போ இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுக்கு தான் இவர் போகணுமே ஒழிய எதுக்கு போகக்கூடாது? சபிப்பதற்காக போகக்கூடாது. ஆகவே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 15 வாசிங்க. அப்பொழுது பிலேயாம் பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பீலேயாமிடத்திலே போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடை பண்ண வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார். அல்லேலூயா. சரி, முதல்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கரெக்டாக தான் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது தான் வாயில் இருக்க ஒழிய அவர் உள்ளம் வேற ஏதோ ஒன்று நாடினது. அல்லேலூயா. வெளியே சொன்னது என்னெல்லாம் சொன்னார்னா பின்னால் அவர் சொல்வார், பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காருக்கு பிரயோஜனமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை நான் மீறக்கூடாதுன்னு வாயில தான் சொன்னார். ஆனால் உள்ளம் எதையோ ஒன்று வாஞ்சித்தது. எதை வாஞ்சித்தது? பணத்தை வாஞ்சித்தது. கூலியை கொண்டு வந்தாங்க. கூலி. நம்பர் 2 அதில் என்னன்னா, உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன், கனத்தை எதிர்பார்த்தாரு. 3வது அவர் சொல்றாரு, நீ சொல்வதையெல்லாம் செய்வேன், நீ என்ன சொன்னீரோ அதுக்கெல்லாம் நான் ஆமாம் போடுவேன்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு சாதாரண ஆள், அவர் ஒரு ராஜா, நான் சொல்றதை கேட்பேங்கிறாரு. முன்னிலும் அதிக பலவான். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்கள். அப்படின்னா முதல்ல எம்எல்ஏ லெவலில் அனுப்புனாருன்னு வச்சுக்கோங்க, விளங்குறபடி சொல்கிறேன். எம்எல்ஏ லெவலில் ஒரு 10 பேரை அனுப்புனார். அடுத்தது பார்த்தா மினிஸ்டர் லெவலில் 20 பேரை அனுப்பிட்டார். அவ்வளோ மினிஸ்டர் நம்ம வீட்டில் வந்து நிற்கான். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு மினிஸ்டர் வந்தாலே இவங்க பண்ணுற பந்தாவுக்கு பிரச்சனை இல்லை. பாம் 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 இன்னும் வானத்திலேருந்து அவங்க குதிச்ச மாதிரி. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? நம்ம பார்க்குறோம்ல. பிரைஸ் எல்லாம். அது சென்னையிலலாம் முந்தி ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அந்த லைனே, அந்த ஏரியாவே என்ன செஞ்சிருவாங்களாம், ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். வேறு லைனில் தான் அவ்வளோ வரும் போனோம். அந்த அம்மா போகும்போது அந்த அம்மா மாத்திரம் தான் என்ன செய்வாங்க, அப்படிலாம் ராஜாக்கள் ராணிகள் மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. சரி, அது இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்னா எப்படி இருக்கும்? இவர் அப்படியே உருகிட்டாரு. இவர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு, உருகி போயிட்டாரு. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? வந்த உடனே நான் முதல்ல சொன்னது தான் இப்பவும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் வந்து சொல்லிட்டாரு, போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் சொல்லிட்டாரு, சபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தயவு செய்து போயிட்டு வாரீங்களா? இப்படி தானே சொல்லணும். நீ ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய உள்ளத்தை அறிந்த ஒரு மனிதன் அல்லவா? நாங்கள்லாம் சாதாரண ஆட்கள். ஆனால் நீர் அப்படிப்பட்டவர் இல்லையே. தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் என்ன பேசுவார், தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், அவரோடு உறவாடுகிறவர், தேவன் பேசுகிறது தேவனின் வாயாக இருக்கிறவர். அப்போ நீர் எவ்வளவு கவனமாக இருக்கணும். நீங்களும் நானும் அப்படித்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் கூலியை விரும்பி, இங்கே கூலியை விரும்பினான்னு சொல்லப்படலை. பின்னால் பைபிளில் எழுதியிருக்கு பாருங்க. 2 பேதுரு 2:15 வாசிங்க. 2 பேதுரு 2:15. எடுக்க முடியலையா? ஏன் ஒரே போதும். அநீதத்தின் கூலியை விரும்பினான். எதை விரும்பினானா? கூலி, பணம். பணம் பணம் 10 செய்யும். பணம் பாதாளம் வரைக்கும் போகும், ஆனால் பணம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பணம் 10 செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் பாயும், ஆனால் பணம் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகாது. அநீதத்தின் கூலி. ஸ்தோத்திரம். இன்னொன்று, தேவன் வந்து இதுக்கு இவ்வளவு அப்படின்னாலும் அவர் விரும்புகிறது இல்லை. ஒரு ஊழியமானாலும் சரி, அந்த ஊழியத்துக்கு காசுங்கிறது இல்லை, அவராகவே ஏவி கொடுப்பார். தேவன் தன்னுடைய பிள்ளையை ஒருபோது என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறதுக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. இவன் கேட்கலை, ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க. அவரை வந்து ஒரு அந்த அது மேலே ஒரு வாஞ்சியை, ஒரு ஏக்கத்தை உண்டாக்கிட்டாங்க, ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டாங்க. இவர் சரி கிடச்சிட்டு போகுதுன்னு நினச்சிட்டாரு. கூலி என்ன செஞ்சிட்டாரு, விரும்பிட்டார். யூதா 11 வாசிங்க, ஸ்பீடாக வாசிங்க. ஏன் ஒரு ஆள்கிட்ட தான் மைக் இருக்கா? ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் மைக் வச்சுருக்கீங்களா? ஏன் ஸ்பீடாக எடுக்க மாட்டீங்களா? மாற்றி வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்த, பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி. போதும், அது மாத்திரம் வேணும். பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகம்.
எத்தனை இடத்துல சொல்லியிருக்காரு. ஏமாத்திர முடியாத ஆண்டவரை விட்ட மாட்டாரு. இப்போ போல கிளாக்க பார்க்கிங்க, அதெல்லாம் தப்பு. பிரைஸ் லார்ட். எப்படி வார்த்தையை கேட்டாலும் முடிக்கிற நேரம் முடிப்போம். இந்த மாதிரி வசனங்கள் இனிமேல் கிடைக்கக்கூடாத நாட்கள் வரப்போகுது. யூடியூப்பில் பார்த்துக்கிடுவேன் பிரதர், யூடியூப்பில் உள்ளது எல்லாமே டெலீட் ஆயிரும். வந்த உடனே அந்திக்கிற சாட்சி வந்த உடனே முதல்ல அவன் எடுக்கிறது யூடியூப்பில் உள்ள அவ்வளோ செய்திகளையும் தான் எடுப்பான். ஏன்னா வசனம் நிறைவேறணுமே. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சங்கள் வரும்னு சொல்லியிருக்காருல, ஓடணும். அப்போ யாராவது கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிறாங்களா, ஏதாவது ஒரு கைவிடப்பட்ட ஊழியக்காரன் கிடப்பான். அப்போ அங்கே போய் 4 வார்த்தை கேட்பான். அதுக்குன்னே வச்சுட்டுக்காரோ நம்ம தெரியல, அதில் நம்ம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, கோவப்படாதீங்க, மறைச்சு பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நான் பார்த்துட்டானா, ஸ்தோத்திரம். சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, இவர் என்ன பண்ணிட்டார்னா, கர்த்தர் சொல்றாருல, இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், உள்ளமோ தூரமாயிருக்கிறது. வார்த்தை வாயில் மடமடமடன் வருது, ஜெபம் வருது, துதி வருது, ஆனால் உள்ள ஆத்திரத்தாலும் கோபத்தாலும் எரிச்சலாலும் கசப்பாலும் நிறைஞ்சிருக்கு. உள்ள ஒன்று வெளியே ஒன்று. அதான் வஞ்சகம். கரெக்டாக கொண்டு வந்துட்டாரா? பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகம். வஞ்சகமாக அவர் என்ன செஞ்சார்? செயல்பட்டார். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன? திருப்பி வாங்க. தேவனுடைய சித்தம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் சபிக்கப்படக்கூடாது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், முதல்ல போகக்கூடாது. திருப்பி இன்னைக்கு ராத்திரியும் இருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டார். உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சரி போப்பா. ஏன் போப்பான்னு சொன்னாருன்னா, மனுஷ வல்லமை, மனுஷ சித்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், தப்பு செய்யும்போது நீங்கள் தடுத்துட வேண்டியதான ஆண்டவரே, நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா நாங்கள் பாவமே செய்ய மாட்டோமே. இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா? என் கண் அப்படி இப்படி போயிடட்டும், அப்படி போயிடட்டும், யோசனை கெட்ட சிந்தனை வரும்போது சிந்தனை அப்படி மறத்து போயிடட்டும், என்னெல்லாமோ நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு, நான் எவ்வளவு போராடி பார்த்தோம், இவன் அவனுடைய சித்தத்திலிருந்து இறங்கவே இல்லையே. அது நீங்கள் படித்து பாருங்கள், ரொம்ப இதாக இருக்கும். ஆண்டவர் அதில் சொல்லி 22ஆம் வசனத்தில், அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கோபம் என்ன செஞ்சிச்சு? வந்துச்சு. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார். இப்படிலாம் நிறைய இருக்கு. வாசித்து பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களில் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு எப்படிலாம் செய்து இவன் அடிக்கிறான். 3 தரம் அடித்தான். மனைவி எத்தனை நேரம் அடிக்கீங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. மனைவி புருஷனை எத்தனை நேரம் அடிச்சிருக்கீங்கன்னு எழுதி வச்சிருக்காரு. மனைவியால் அடிபட்டவர்கள்லாம் ஒரு அல்லையா சொல்லுவோம். பிரைஸ் அலாட். அப்படி யாரும் இல்லை. ஏன்னா மனைவியால் அடிபட்டவர்கள் யாரும் இல்லை. புருஷனால் அடிபட்ட மனைவிகள் இருக்காங்க. நீங்கள் 2 தடவை அடிச்சிங்களா 3 தடவை அடிச்சிங்களான்னு எழுதி வச்சிருக்காரு. 1 தடவை அடித்தாலும் எழுதி வச்சிருக்கிறாரு. தப்ப முடியாது. 2 நேரம் லஞ்சம் வாங்கினாலும் எழுதி வச்சிருப்பாரு, 5 நேரம் லஞ்சம் வாங்கினாலும் எழுதி வச்சிருப்பாரு. 3 நேரம் தப்பு பண்ணாலும் தப்பு தான், 5 நேரம் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஆனால் ரிட்டன் ரெக்கார்டு இருக்குது. அவ்வளோ ரெக்கார்டு இருக்குது. நீங்கள் 1000 ரூபா வாங்கினாலும் லஞ்சம் தான், 10,000 ரூபா வாங்கினாலும் லஞ்சம் தான். ஆனால் அதை எழுதி வச்சிருக்காரு. 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கினான், கையில் வாங்காமல் டிராயரை திறந்து விட்டான். அங்கே எழுதி வச்சிருக்கு. இதெல்லாம் நடந்த சம்பவத்தை நான் அப்படி கொண்டு வரேன். ஏதோ கதையாக சொல்கிறேன்னு சொல்ல. அவர் கையில் வாங்க மாட்டாராம். அதனால் சொல்லும்போது சொல்லுவாராம், லஞ்சம் நான் கையிலே வாங்க மாட்டேங்க. அது நம்ம பழக்கமே கிடையாது. கையில் வாங்குகிற பழக்கமே கிடையாது. டிராயரை இழுத்து விடுற பழக்கம் தான் நமக்கு உண்டு. இப்படிலாம் வஞ்சகமாக தப்ப முடியாதுங்க. கையிலே வாங்கவில்லை, டிராயரை இழுத்து விட்டு வாங்கினான். பிரைஸ் லார்ட். எவரும் தப்ப முடியாது. இப்போ ஒரு அன்னைக்கு ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், ஏதோ ஒருத்தர் இறந்து போனார், கத்தி குத்து. அது என்னமோ 35,000 பக்கம் இருக்காடாம். குற்றப்பத்திரிகை கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை பக்கம்? 35,000 பக்கம். இதை நீதிபதி என்னைக்கு படித்து என்னைக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறாரோ தெரியல. 35,000 பக்கம் அந்த ஒரு சம்பவத்துக்கு, அந்த ஒரு நபரை கொலை பண்ணதுக்காக அவங்க எத்தனை பக்கம் எழுதி கொடுத்துருக்காங்க? 35,000 பக்கம். அங்கே வாலியமாக இருக்குது. சீக்கிரம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த வாலியமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்குவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்ல, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படலைன்னா வால்யூம் பை வால்யூம் தான் அப்படியே அடுக்கி வச்சுருக்கோம். என்ன வலி பயங்கரமாக இருக்க, நான் இப்படிலாம் எழுதலையே அப்படின்னு சொன்னேன். நீ எழுதுனதுலப்பா, நீ செஞ்ச வண்டவாளம் அவ்வளவும், நீ யோசித்த யோசனை, நீ போட்ட வேஷம், நீ போட்ட நடிப்பு, அவ்வளவும் எழுதி வச்சுருக்கேன் அப்படிம்பாரு. அதுக்கு முன்னால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு அந்த வால்யூமே தூக்கி என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர் நரகத்தில் தூக்கி போட்டுறணும். சரி, இப்போ நடந்தது என்ன? பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ வல்லமை உள்ளதுன்னு காட்டுறாரு. கடைசி வரைக்கும்
கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்ல, சரி நீ போ, ஆனால் நான் சொல்கிறது தான் நீ சொல்லுன்னு சொல்லி அதை படித்து பாருங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றாத மனுஷ சித்தம் எவ்வளவு வல்லமை உள்ளதுங்கிறத பாருங்க. மனுஷ சித்தம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது நம்ம காட்டுறார். நான் எவ்வளவுதான் நான் விரும்பினாலும் நீ என்ன தீர்மானம் அடிக்கிறியோ அதன்படி தான் நீ நடப்ப. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் நடக்கும். இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் நடக்கும். அதை மீறி எதுவுமே நடக்காது. இல்லை, அதை மீறி என்ன செய்யணும், இந்த கல்யாண வீடு எனக்கு சர்ச்சு முடிஞ்ச பிறகு, இந்த காரியம் சர்ச்சு முடிஞ்ச பிறகு நாம் எடுக்கிற தீர்மானம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அதில் அவர் குறுக்க வரவே மாட்டார். ஏன்னா அவர் பக்கா காட், பிரைஸ் தி லார்ட், பக்கா ஜென்டில் காட். ஹல்லேலூயா. சும்மா பொழுன்னு அதான் சொல்ல, என் ஆவி என்றைக்கு மனுஷனோடு போராடுவதில்லை, அவருடைய மன கடினத்துக்கு விட்டுட்டேன், அவ்வளோதான். போ, யார் கேட்டா? நீ போனேன்னா கஷ்டம் உனக்கு, நீ வந்தனா எனக்கு சந்தோஷம் தான். நீ போகணும்னு நான் விரும்பலை, நீ என் கூட இருக்குன்னு தான் நான் விரும்புகிறேன். அதனால தான் சிலுவைக்கு வந்தேன். நான் எவ்வளவு தான் சொல்ல முடியும் உனக்கு, எவ்வளோ காலம் தான் உன்னோட நான் போராட முடியும்? கடைசி வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கியா? அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, அதுக்கப்புறம் போராடவே மாட்டேன். அப்புறம் தான் அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அப்படியே இந்த கொடுமை, அதாவது என்ன சொல்ல, ஒரு கொடூரமானவர்களாக, இரும்பு மனிதர்களாக மாறிடுறாங்க. அப்புறம் அவங்க அழமாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பெயரளவிலே சர்ச்சுக்கு வருவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அந்த பரிதாபம். அதானே எப்போதும் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையோடு நாம் என்ன செய்யக்கூடாது, சபையோடு என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது. இன்னும் முக்கியமானதை சொல்ல போகிறேன். ஐயோ, இதுதான் இது வரைக்கும் அவன் சாதிச்சிட்டான். என்ன சாதிச்சிட்டான்? இது வரைக்கும் அவன் சாதித்தது என்ன? இல்லை, இன்னும் சிம்பிள் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ தேவ சித்தத்தின்படியே செய்து விட்டான். தேவ சித்தத்தின்படியே செய்து விட்டான். எப்படி செய்தான்? அவர்களை ஆசீர்வதித்து விட்டான். அதுதானே அவருக்கு பிரியம். இவ்வளவு ஆண்டவர் போராடினாலும் அவன் ஆசீர்வதித்து விட்டான். ஆனால் அவன் உள்ளம் எதை வாஞ்சித்தது? கூலியை. ஆகவே அவன் என்ன செய்துட்டு போனான்னு பாருங்க, கள்ள ராஸ்கல். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 2:14, வெளிப்படுத்தல் 2:14. தேவன் எவ்வளவாக பீலேயாமை குறித்து வருத்தப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் சித்தம் கொஞ்சம் வாசிக்க முன்னால, அவர் சித்தம் செய்யும்படியாக அவ்வளவு அவர் போராடினார். அவன் போகக்கூடாதபடிக்கு தடுத்து பார்த்தார். அந்த மிருகத்துடைய கண் தெரிஞ்சிச்சு. மிருகத்துக்கு அந்த யார் நிற்கிறது தெரியுது, வாளோடு அந்த தேவதூதன் நிற்கிறது தெரியுது. எவ்வளவோ செஞ்சு பார்த்தாரு, அதையும் மீறி போயிட்டான். நமக்கு சுட்டி காட்டுறாரு, ஒரு மனுஷனுடைய சுயசித்தம் மிக மிக வல்லமை உள்ளது, என்னுடைய வல்லமையை காட்டிலும் சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ அவர் தன்னுடைய இவன் சபிக்க நினைச்சாலும் சபிக்க முடியாது. ஏன்? அவர் தன்னுடைய சுப்ரீம் வல்லமையை பயன்படுத்தி நாக்க பிடிச்சிட்டாரு, அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதான் தீர்க்கதரிசி. இவன் சபிக்க தான் வந்தான், அதுக்கு தான் கூலி. ஆனா தேவன் அவரை சபிக்க விடாதபடி ஆசீர்வதிக்க வச்சிட்டாரு. இதோட முடிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணான்? இப்போ வாசிங்க. நீட்டாக சொல்லிட்டு போயிட்டான். என்ன சொல்லிட்டு போயிட்டான்? க்ளூ கொடுத்துட்டு போயிட்டான். ஆலோசனை. இவங்களை சபிக்க முடியாது, இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனால் இவங்க பாவம் செய்வாங்களானால் அந்த தேவனே இவங்களை சபிச்சிருவார். ஆகவே பாவம் செய்ய விடு, மோவாபிய ஸ்திரீகளை உள்ள அனுப்பு. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை பண்ணவை. என்னாகமம் 23:25-1. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். அவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள். நேர 9ஆம் வசனத்துக்கு போயிடுறேன். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அவங்களுடைய சாபமான வார்த்தைகள் வந்து சாகக்கூடாதவர்கள். இவர்கள் பாவம் செய்ததினாலே 24,000 பேர் மரித்து போனார்கள். இன்டைரக்டா பாலாக் ஜெயித்துட்டானா? பாலாக் ஜெயித்துட்டானா? தேவன் ஜெயித்தாரா? பாலாக் ஜெயித்துட்டான். நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாக பாவத்துக்கு எதிர்த்து வாழ்ந்தால் மாத்திரமே, பாவம் என்கிற காரியங்களுக்கு எதிர்த்து நின்றால் மாத்திரமே தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ சித்தம் நிறைவேறது போல தெரிந்தாலும் மனுஷ சித்தம் அதில் மேலோங்கி அவர்கள் பாவம் செய்து அவர்கள் அழிந்து போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை
மாற்ற முடியுமா? முடியும். ஒரு மனிதனுக்கு அத்தனை வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, நாமெல்லாம் யாருன்னு சொல்லுவாங்க, ஒரு குட்டி தேவர்கள். அந்த தேவன் இல்லை, நாமெல்லாம் யாராம்? ஒரு குட்டி தேவர்கள். பைபிளில் சொல்லியிருக்கு, தேவ தூதர்களிலும் சற்று சிறியவராக்கின அப்படின்னு நம்ம இதில் இருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி இருக்கான், தேவனை காட்டிலும் சற்று சிறியவராக்கப்பட்டவர்கள் நாம. ஹல்லேலூயா. அத்துணை கிருபை, அத்தனை என் மேல பாசம். அதனால தான் அவர் சாயல்ல உண்டாக்கப்பட்டபடினால தான் அவன் யாராவது ரத்தம் சிந்தினா அவன் ரத்தம் சிந்தப்பட கடவுதுன்னு சொன்னார். ஒரு கழுதை ரத்தம் சிந்ததுன்னா இன்னும் செத்தணும் அப்படி ஏதாவது சொன்னாரா? இல்லை, என் ரத்தத்துக்கு அவ்வளோ வலிமை. ஏன்னா அது உயிர். அந்த உயிரை கொடுத்தது யாரு? தேவாதி தேவன். அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால தான் நீங்கள் பாருங்க, இந்த செத்த வெளியே அப்படி இல்லை இப்படி இல்லைம்பாங்க, மூணாவது தெரியாத ஒருத்தன் போட்டு தள்ளிடுவான். அப்போ தான் தெரியும் இவன் 10 பேரை போட்டான் தெரியும் எங்களுக்குன்னு. ஹல்லேலூயா. சொல்லியிருக்காங்கல்ல. ஸ்தோத்திரம். இப்படிலாம் நடக்கும். இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு நடக்கும், நாளைக்கு இல்லாட்டாலும் நாளை கழிச்சு அவன் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கும், அடுத்த சந்ததி வாழ்க்கையில் நடக்கும். விட மாட்டாரு. ஹல்லேலூயா. இன்னொரு செய்தி ஆயத்தம் பண்ணி இருக்கேன், தண்டனை தாமதமாக வரும், உடனே நடக்காது. நாம் இப்போ சொல்லுவோம், இவ்வளோ தப்பு பண்ணுறான், கெளுறு மாதிரி இருக்கானே, நான் தான் கஷ்டப்படுறேன், ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு போகிறேன், அப்படியே தான் இருக்கேன். அவனை பாரு, பிள்ளை குட்டிகளோடு ஜாலியாக சந்தோஷமாக சமாதானமாக போகிறான் வாரான், வேலை வாங்குறான், நல்ல பொசிஷனில் இருக்கிறான். அப்படிலாம் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நோ 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 நோ, கிடையவே கிடையாது. உங்கள் கண் அது பார்க்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. துன்மார்க்கன் செழித்திருப்பதை நம்ம எப்பொழுதும் பார்க்க முடியாது. துன்மார்க்கனுடைய வழி ஆண்டவருக்கு தாறுமாறு அருவருப்பானது, விடவே மாட்டார். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படலை, தப்பித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தேவ சித்தத்தை மனுஷனால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நல்லதாக இருந்தாலும் மாற்ற முடியும், கெட்டதாக இருந்தாலும் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல விஷயத்திலே நம்ம பார்க்கலாம். போதும், இவ்வளோ போதும், இன்னைக்கு முழங்கால் போயிடும். பிரைஸ் தி லார்ட். தேவ சித்தத்தை மாற்ற போகிறீங்களா? எப்படி? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சரியா? அதை இன்னொருக்கா முடிஞ்சால் இந்த செய்தி இன்னொருக்கா நீங்கள் கேளுங்க. அதுக்கு தான் நல்லா யூடியூப்லாம் போடுறோம். நம்ம ஆட்கள் அந்த வசன தாகம் இல்லை. நான் பேசுனதே திருப்பி கேட்பேன். ஹல்லேலூயா. ஏன் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, ஏதாவது ஓட்டையிட்ட விட்டுருக்குமா அப்படின்னு பார்ப்பேன். திரும்ப ஒருக்கா நானே 1 மணி நேரம் செலவழிப்பேன் அதுக்கு. ஸ்தோத்திரம். வசனங்களை கேட்கணும். ஏன் வார்த்தையும் இல்லை, நல்ல வேத பண்டிதர்கள் இருக்கிறாங்க, நல்லா சொல்கிறவங்க இருக்கிறாங்க, கேளுங்க. ஆனால் ஏதாவது தப்பு மாதிரி இருந்ததுன்னா நான் அதை கரெக்ட் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்கிட்ட வந்து கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கோதே. நேரம் அதிகமாயிற்று, நீங்கள் இன்னொருக்கா கேட்டுக்கொள்ளுங்க. திருப்பி அதை சொல்லிக்கிட்டு இருக்கல, ஜெபம் பண்ணி உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்பிடுறேன். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் தேவ சித்தத்தை மனுஷனால் மாற்ற முடியுமா என்கிற தலைப்பிலே சிந்திக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கொடுத்தீர். அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு மனிதன் எடுக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சரியான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். சபை ஆசீர்வதியும். இன்று மாலை நடக்கிற வாலிபர் கூட்டம், அண்டர் வீடுகள் நடக்கிற பிரேயர் செல், எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.